விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 15/8/2025 வெள்ளிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நல்லது நடக்கும். காலை 10 மணிக்கு பிறகு அந்த நல்லது நடக்க ஆரம்பமாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவீனம் என்று காட்டுகிறது. விரயம் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணி வரை நன்றாக இருக்கிறது. 10 மணிக்கு பிறகு தொந்தரவுகள் சற்று வரலாம். எனவே காலையிலேயே முக்கிய முடிவுகளை முடித்து விடுவது நல்லது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் காலை 10 மணி வரை. அதன் பிறகு வெற்றி செய்தி கிடைக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உழைப்பு உண்டு, ஊதியமும் உண்டு. இதில் எது அதிக பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் ஊதியம் அதிகமாக கிடைக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் லாபம் உண்டு. காலை 10 மணிக்கு பிறகு லாபம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10 மணி வரை சற்று ஏமாற்றம் நடக்கும். 10 மணிக்கு பிறகு ஏற்றம் உண்டாகும். நல்ல நாள். 10 மணிக்கு பிறகு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். செய்யும் வேளையில் இன்று உங்களுக்கு உற்சாகமும் உயர்வும் கிடைக்கும் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 10 மணி வரை எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் கவனமுடன் செய்யுங்கள். 10 மணிக்கு பிறகு நல்லபடியாக செய்வீர்கள். நல்லதும் நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். இந்த நாள் காலை 10 மணி வரை. 10 மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ஷ்டம் குறைகிறது. எனவே விரைவாக உங்கள் பணியை முடித்துக் கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணிக்கு பிறகு நல்ல நாள். அதிர்ஷ்டம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொந்தரவுகள் வருகின்ற நாளாக காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றி என்ற ஒன்று 10
10 மணி வரை நிச்சயம். இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பொல்லாப்பு என்று சொல்வார்களே, அதுபோல் இன்று காலை 10 மணி வரை நடக்கும். அதன் பிறகு எல்லாமே நல் உறவாக அமையும். நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10 மணி வரை ஒரு மாதிரி நல்லபடியாக இருக்கும். 10 மணிக்கு பிறகு சற்று சோதனை வரும்போல் காட்டுகிறது. எனவே கவனமுடன் இருக்க வேண்டும் 10 மணிக்கு பிறகு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்களில் தலையிட்டதால் சிற்சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்று காலை 10 மணி வரை நடக்கும். அதன் பிறகு நல்லதே நடக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒரு மாதிரி மாலை ஒரு மாதிரியாக இருக்கிறது. காலை 10 மணி வரை வசந்தம். 10 மணிக்கு பிறகு உஷ்ணம் வாட்டலாம். எனவே அதற்குள் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணி வரை காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களுக்கு. 10 மணிக்கு பிறகு சந்தோஷத்தால் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். இதுவும் நடக்கும். 10 மணி வரை அப்படி, அதற்கு பிறகு இப்படி. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். புகழ் உண்டு. காலை 10 மணி வரை மட்டும். அதன் பிறகு உடனடியாக கிடைக்காமல் தாமதப்படுத்தலாம். எனவே 10 மணிக்குள் முடிக்கப்பட வேண்டிய விஷயங்களை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். முழு நாளும் நல்ல நாள். நீங்கள் ஆசைப்பட்டது இன்று கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை இன்று அனுபவிப்பீர்கள். நாள் முழுவதும் நல்ல பலனே நடக்கிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் மன நிம்மதி இல்லை. எந்த ஒரு அலைச்சலும் நன்மையை தருவதாக இல்லை. சற்றே சோர்வு ஏற்படும் காலை 10 மணி வரை. அதன் பிறகு வெற்றி கிட்டும். சந்தோஷம் உண்டாகும். நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி செயல்கள் இந்த விஷயங்கள் 10 மணி வரை நன்றாகவே இருக்கிறது. குழப்பமும் இல்லை, கொடுமையும் இல்லை, நன்றாகவே இருக்கிறது. இதே நிலை 10 மணிக்கு பிறகும் தொடருமா என்றால் அது கேள்விக்குறியே. கவனம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை தொட்டாலும் தோல்வியாக முடிகிறதே என்று நீங்கள் சற்றே சஞ்சலப்படலாம். காலை 10 மணி வரை இந்த நிலை. 10 மணிக்கு பிறகு உங்கள் விருப்பம் நிறைவேறும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியும் உண்டு, வீண் அலைச்சலும் ஏற்படும். வெற்றி உண்டு காலை 10 மணி வரை, அலைச்சல் ஏற்படும் அதற்கு பிறகு. எனவே கூடுதல் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10 மணி வரை ஒரு தெளிவு இல்லாமல் எப்படி செய்யலாம், எப்படி முயற்சிப்பது என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும். 10 மணிக்கு பிறகு ஒரு தெளிவு ஏற்படும். அதன் பிறகு அந்த தெளிவின்படி நடந்து நன்மையை பெறுவீர்கள். நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 10 மணி வரை நன்றாகவே இருக்கிறது. 10 மணிக்கு பிறகு பண இழப்பு, உங்களது பேச்சால் சில கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே இந்த விஷயங்களில் ஒரு தனி கவனம் செலுத்தினால் நல்லது. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.